என்ன மச்சான் எப்படி இருக்கீரு? நல்லா இருக்க மாப்ள, 100 வாட்டி நல்லா இருக்கேன். சரி விடு மச்சான், காலைல என்ன சாப்பிட்டீரு? சாப்பாடா 100 இட்லி சாப்பிட்டோம் மாப்ள. சரி அதை விடுவே, மதியம் ஜோலிகள் எதுவும் இருக்கா? ஜோலியா அது கிடக்கு மாப்ள, 100 108 ஜோலி கிடக்கு. சரி அதை விடு மச்சான், நாளைக்கு எதுவும் மனுஷன் வீடு எதுவும் இருக்கா? இல்லை நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நாளைக்கு ஒரு சடங்கு இருக்கு, 100 ரூபா மொய் செய்யணும். சரி அதெல்லாம் இருக்கு. இருமாப்ல நான் ஒருத்தன் 100 வாட்டி போன் அடிக்கிட்டே இருப்பான். இருமாப்ல ஒரு 100 செகண்ட் வெயிட் பண்ணுவாப்ல. இருமாப்ல இங்க வா வாடா. இல்ல என்ன விவரம் என்ன யாது? அவன் என்னடா மூச்சுக்கு 300 நேரம் 100 100ன்னு குத்திக்கிட்டு இருக்கான். நீ என்னடா குத்துக்கள் மாதிரி நின்றுட்டு இருக்க? என்ன விவரம்? அது கிடக்கு மச்சான், எனக்கு ஒரு 100 ரூபா அர்ஜென்ட்டா கைமாத்த கொடுமா. 100 ரூபா இருக்குல்ல? நீர் குடுவே சொல்லுதேன். சரி இந்த அப்படி அவன்கிட்ட இருந்து பைசா வாங்குறதுக்குள்ள நாய்ப்படாத படப்பட வேண்டியது. இல்ல அவன் வாரம் கூப்பிடுறான். தம்பி கூப்பிடுறான். நல்லா பார்த்துக்கவே 100 ரூபா. பாட தந்துட்டான் பருவாய். இவன் என்ன லைன்ல இருக்கான்? இல்ல தம்பியோ மானச ரூபாய் தந்துட்டாம்ல. இப்ப சொல்லுடே, சொல்லுதான் சொன்னியே. ஒன்றும் இல்லை மச்சான், தெரியாதனமா அந்த மயிராண்டிக்கிட்ட 100 ரூபா கைமாத்த வாங்கிட்டேன். நான் என்னமோ அந்த பைசாவை திருப்பி கொடுக்க மாட்டேன்ட்டு வார்த்தைக்கு வார்த்தை 100 ரூபா என்னை சாவடிச்சு விட்டான். சரி அவன்கிட்ட 100 ரூபா வாங்கி எவ்வளவு நாள் இருக்கும்? அது ஒரு 10 நாள் இருக்கும் மச்சான். ஓ அப்படியா மேட்ரு? சரி மச்சான், ரொம்ப நன்றி. அர்ஜென்ட்டுக்கு 100 ரூபா வந்து அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிட்டீரு. பரவாயில்ல மாப்பிள, இதுல என்ன இருக்கு? 100 பரவாயில்ல. நம்ம காசை எப்போ கொடுப்பானோ